ஹலோ 7th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா, சயின்ஸ் ஆனுவல் எக்ஸாம் ஒரு மாடல் கொஷின் பேப்பர் தான் நம்ம இப்போ பார்க்குறோம். இதில் எப்படி கொஷின் கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சால் நீங்கள் அழகாக படிச்சிடலாம், நல்ல மார்க்ஸும் ஸ்கோர் பண்ணலாம். ஃபஸ்ட் பார்ட்டில் உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் 10 மார்க்ஸ்க்கு இருக்குது. அப்போ ஒவ்வொரு கொஷினுக்கும் 1 மார்க் அலோகேட் ஆகும். டோட்டலி 10 கொஷின்ஸ் இருக்குது. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் இதில் இருக்கிறத மட்டும் படிக்கக்கூடாது, உங்கள் புக் பேக்கில் இருக்க எல்லா ஒன் வேர்ட்ஸையும் தரவாக படிக்கணும். அடுத்து என்ன கேட்குறாங்க, ஆன்சர் எனி 15 ஆஃப் த ஃபாலோயிங். அப்போது ஒவ்வொரு கொஷினுக்கும் 2 மார்க்ஸ். ஓகேவா? இது வந்து 2 மார்க்ஸ்க்கான பார்ட்டு. சரி, இப்போ நம்ம இது எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். 11ல் இருந்து உங்களுக்கு இங்கே 30 வரைக்கும் இருக்குது. ஓகேவா? 11 to 30லேருந்து நீங்கள் 15 வந்து சூஸ் பண்ணணும். அடுத்து நீங்கள் இந்த மாதிரி கொஷின்ஸ், அனலாஜி கொஷின்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. புக்கில் இருக்குது. டிஃபைன் செரிகல்ச்சர், ஹார்ட்டிகல்ச்சர். ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. செரிகல்ச்சர்னால் என்னது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஹார்ட்டிகல்ச்சர் நம்ம தோட்டம் வளர்க்குறத பற்றி சொல்லுவோம். அப்போ செரிகல்ச்சர் என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு நம்ம சேனல்லேருந்து ஹார்ட் கிடைக்கும். அடுத்து பார்ட் 3 ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ். ஓகேவா? டோட்டலாக நம்ம 4 கொஷின்ஸ் அட்டன் பண்ணணும். 31ல் இருந்து 34 வரைக்கும் ஒவ்வொரு கொஷினுக்கும் 5 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. இது எப்படின்னா எய்தர் ஆர் சாய்ஸ். எய்தர் ஆர் சாய்ஸ்னால் என்ன, கொடுத்துருக்க 2 கொஷின் கொடுத்துருப்பாங்க, அதில் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று அட்டன் பண்ணணும். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனல் கிரேப் ஸ்டடி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்து என்ன வீடியோ வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன். தேங்க்யூ.